எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஜெய். ஒரு போருக்கு தயாராயிட்டு இருக்க போர் வீரன் வந்து தன்னைத்தானே எப்படி தயார் செஞ்சுக்கணும்? ஒரு போரே தொழிலா செஞ்சுட்டு இருக்க, ஒரு போர் தொழில தன்னுடைய பேஷனா வச்சுட்டு இருக்க, உண்மையான வாரியர் வந்து அந்த போருக்கு எப்படி தயார் செஞ்சு அந்த போர்ல ஜெயிக்கலாம்? ஆப்போசிட்ல இருக்கிற பீப்பிள் எப்படி வந்து ஜெயிக்கிறது? ஆப்போசிட்ல இருக்கிற பீப்பிள் எப்படி அடிக்கிறது? ஆப்போனன்ட்டா இருக்கிற பீப்பிளுடைய உடம்புல வந்து எவ்வளவு தூரம் ரத்தம் சிந்த வைக்கிறது? ஆப்போனன்ட்டா இருக்கிற பீப்பிளுடைய சேனைகளா இருக்கலாம், வெப்பன்ஸா இருக்கலாம். இதெல்லாம் எப்படி வந்து கீழ விழ வைக்கிறதுன்றத மட்டும் மைண்ட்ல வச்சு, அத மட்டுமே பேஸ் பண்ணி வார்க்கு ரெடி ஆயிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நிச்சயமா ஜெயிக்க முடியாது. ஆனா, அதே வாரியர் வந்து அந்த வாருடைய கடைசி நாள் வரைக்கும் நான் நின்னு சண்டை போடுவேன். அந்த வாருடைய கடைசி நிமிஷம் வரைக்கும் நான் நின்னு போராடுற அளவுக்கு என் உடம்புல ஸ்டாமினாவ வளர்த்துப்பேன். என் மனச தைரியத்த வளர்த்துப்பேன்னு சொல்லிட்டு, அத பேஸ் பண்ணி அந்த வாருக்கு ஒரு வாரியர் ரெடி ஆயிட்டு இருந்தான் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நிச்சயமா அந்த வாரியர் தான் வந்து ஜெயிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அதிகம். ஏன்னா, இங்க நம்ம போராடுறத விட, கடைசி வரைக்கும் போராடுறதுன்னு ஒரு ஒரு விஷயம் இருக்கு. அந்த கடைசி நாள் வரைக்கும் நிக்கிற அந்த வாரியருக்கு தான் வின்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி இங்க அதிகமா இருந்துட்டு இருக்கும். அத பேஸ் பண்ணி தான் அந்த வாரியர் வந்து தனத்தானே ஸ்டாமினா வைஸா இருக்கலாம், இல்ல வந்து டெக்னிக் வைஸா இருக்கலாம், இம்ப்ரூவைஸ் பண்ணிட்டே இருக்கணும். அந்த வாரியர் தான் வந்து ஒரு ஹீரோயிக் வாரியர் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஒரு சிக்மா நேச்சர்ல இருக்கிற ஒரு வாரியர் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஸ்வெட் மோர் இன் பிராக்டிஸ், ப்ளீட் லெஸ் இன் வார் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. நீங்க எந்த விஷயத்த வந்து அதிகமா பிராக்டிஸ் பண்ணி அங்க வேர்வை சிந்திக்கிட்டே இருக்கீங்களோ, உங்களுடைய போர்க்களத்துல வந்து நீங்க கம்மியா ரத்தம் சிந்துவீங்க. இந்த போர்க்களம் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த நான் என்ன மென்ஷன் பண்றேன் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, நம்ம வாழ்க்கையே ஒரு போர்க்களம் தான். நம்ம யார் கூட போராடுறோம், யார் கூட ஐ மீன் யார் நம்ம கூட போராடுறாங்க, நம்ம யார் கூட போராடுறோம் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த கூட சம்டைம்ஸ் நம்மளால தெளிவா கண்டுபிடிக்க முடியாது. பனி போரா இருக்கலாம், நார்மல் போரா இருக்கலாம், ஃபேஸ் டு ஃபேஸ் போரா இருக்கலாம். இந்த மாரி எக்கச்சக்கமான போர்கள் நம்ம வாழ்க்கையில இருந்துட்டே தான் இருந்துட்டு இருக்கும். இந்த போர்கள வந்து கையாள்றதுக்கு வந்து ஒரு வாரியரா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, அதிகமா பிராக்டிஸ் பண்றதோட மட்டும் இல்லாம, நெறைய சிக்மா நேச்சரையும் வளர்த்துக்கணும். இந்த சிக்மா நேச்சர வளர்த்துக்கிட்டு இந்த உலகத்துக்கே போர்னா என்ன? அந்த போர எப்படி ஹேண்டில் பண்ணும்? அந்த போர எப்படி வழிநடத்தி செல்லும்? ஒரு வார வந்து எப்படி ப்ராப்பரா வந்து ஹேண்டில் பண்ணி ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த சொல்லிக் குடுத்த ஒரு கடவுள பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். சிக்மா வார் காட் அப்படின்னு சொல்லப்படுற தமிழ் கடவுளா இருக்கிற முருகப்பெருமான பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். "என்னப்பா முருகப்பெருமான் அப்படின்ற மாரி சொல்ற? அப்போ வந்து டாபிக் வந்து ரொம்ப ஹிந்துயிசமா இருக்குமா?" அப்படின்ற மாரி கேட்டீங்கன்னா, நிச்சயமா இது ஹிந்துயிசமா இருக்காது. முருகர் அப்படின்னு சொல்லப்படுற பெர்சன வந்து ஒரு இண்டிவிஜுவலான பெர்சனா எடுத்துக்கிட்டு, அவருடைய ஒரு ஹிஸ்டரியில, அவருடைய ஒரு வாழ்க்கை வரலாறுல வந்து, இவர் செஞ்ச விஷயங்களா இருக்கலாம், இவருக்குள்ள இருக்கிற சிக்மா குவாலிட்டீஸா இருக்கலாம், இவருடைய வார்ஃபேர் நேச்சரா இருக்கலாம், இவருடைய செல்ஃப்லெஸ்ஸான ஆக்டிவிட்டீஸா இருக்கலாம், இவருடைய செல்ஃப் கான்ஃபிடன்ஸா இருக்கலாம், இவருடைய ஃபியர்லெஸ்ஸா இந்த வார ஹேண்டில் பண்ண விதமா இருக்கலாம். எல்லாத்தையுமே தாண்டி இவருடைய பேர் முருகர் அப்படின்னு சொல்லப்படுற ஒருவருடைய பேர கேட்டாலே எல்லாருடைய மனசுலயுமே வந்து ஒரு பயம் ஏற்படும். எல்லாருடைய மனசு நாங்க சொல்றது வந்து ஒரு தேவர்களா இருக்கலாம், கடவுள்களா இருக்கலாம். இவங்க மனசுல பயம் ஏற்படுறதோடு மட்டும் இல்லாம, முக்கியமான இந்துயிசம்னு சொல்லப்படுற 3 முக்கியமான தேவர்கள், முப்பெரும் கடவுள்னு சொல்லுவாங்க அவங்கள. லார்ட் ஆஃப் கிரியேட்டர் பிரம்மாவா இருக்கலாம், லார்ட் ஆஃப் சேவர்ன்னு சொல்லப்படுற விஷ்ணு பகவானா இருக்கலாம், லார்ட் ஆஃப் டிஸ்ட்ராயர்ன்னு சொல்லப்படுற சிவபெருமானா இருக்கலாம். இவங்க மனசுக்குள்ளேயே வந்து ஒரு பயம் ஏற்படும் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஐயோ! இந்த பையன் வந்துட்டான். முருகர் வந்துட்டான்னா என்னென்ன கேட்க போறான்னு தெரியலையே. இவன் கேட்கிற கேள்விக்கெல்லாம் நம்மளால பதில் சொல்ல முடியுமா இல்லையான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு, சிஸ்டமே இவர பார்த்து பயப்படும் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. சோ அந்த கடவுள பத்தி தான் தெளிவா இன்னைக்கு இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். தேங்க்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் உங்களுடைய சப்போர்ட்க்கும், உங்க சஜஷன்ஸ்க்கும் இப்ப வீடியோக்குள்ள போயிடலாம். முருகப்பெருமானுடைய ஃபர்ஸ்ட் சிக்மா நேச்சர் என்ன? அந்த வார் குவாலிட்டி என்னவா இருந்தது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வார் குவாலிட்டி அப்படின்னு சொல்றத விட, ஒரு வாருக்கு தானே பிரிப்பேர் பண்ண ஒரு பெர்சன் சொல்றத விட, அவர் பண்ண இன்சிடென்ட்ஸ் எல்லாமே வாழ்ந்த வாழ்க்கையே வந்து ஒரு வாரா தான் பார்த்து வாழ்ந்துட்டு இருந்தாரு. இந்த வாரியர் அப்படின்னு சொல்லப்படுற நேச்சர் வந்து முருகருக்கு வந்து இன்பில்டாவே இருந்த ஒரு நேச்சரா இருந்ததுனால, எந்த ஒரு விஷயத்த ஹேண்டில் பண்ணாலுமே கூட சரி, லைட்டா அது வந்து ஒரு வார் அந்த சாயல் இருந்துட்டே இருக்கும். கொஞ்சம் சண்டை போடுறா மாரியே இருந்துட்டு இருக்கும். ரொம்ப கோவமா பேசுறா மாரியே இருந்துட்டு இருக்கும். இதுல ஃபர்ஸ்ட் குவாலிட்டி என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, அரஸ்டிங் பிரம்மா. லார்ட் ஆஃப் கிரியேட்டர் அப்படின்னு சொல்லப்படுற உன்னதமான ஒரு தொழில் செஞ்சுட்டு இருக்க இந்துசம்ல ஒரு காட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரம்மதேவர் அப்படின்ற மாரி சொல்லலாம். உயிர்கள படைக்கிறது இவர் தான் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. இந்த பிரம்மதேவர் ஒரு நாள் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, சிவபெருமான நோக்கி கைலாசத்துக்கு வந்துட்டே இருந்திருக்காரு. ஏதோ ஒரு அவசரமான ஒரு வேலையா வரா மாரி ரொம்ப பதட்டமா வந்துட்டே இருந்துட்டு இருக்காரு. அப்ப ரொம்ப சிறுவனா இருந்த முருகப்பெருமான் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, இந்த அவசரமா போற பிரம்மர கூப்பிட்டு பிரணவ மந்திரம் ஓம் அப்படின்னு சொல்லப்படுற அந்த வார்த்தைக்கு என்ன மீனிங் உன்னால சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. இந்த பிரணவ மந்திரம் அப்படின்ற மாரி சொல்றோம் பார்த்தீங்களா? இந்த பிரணவ மந்திரம் அப்படி சொல்லப்படுறது ஒரு காஸ்மிக் சவுண்ட் அப்படின்ற மாரி சொல்லலாம். இந்த ஓம் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து அவும் அப்படின்ற மாரி முடியிற ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையில தான் வந்து யூனிவர்ஸே வந்து கிரியேட் ஆச்சு அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருப்பாங்க. சோ இந்த வேர்டுக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொல்லும்போது, போற அவசரத்துல பிரம்மர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இந்த ஓம்ன்ற வார்த்தைக்கு பிரம்மான் தான்ப்பா அர்த்தம். ஏன்னா இவர் தானே உலகத்த கிரியேட் பண்ணாருன்ற ஒரு விஷயத்துல, பிரம்மான் தான்ப்பா அர்த்தம்னு சொல்லிட்டு மூவ் ஆயிருக்காரு. இருங்க. இன்னொரு கேள்வி நான் உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்ற மாரி கேட்டு, நீங்க உயிர்கள் எல்லாம் படைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? இந்த உயிர்கள படைக்கிற தொழில வந்து எப்படி செய்றீங்க அப்படின்ற மாரி எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா உங்களால அப்படின்ற மாரி கேட்கும்போது, இந்த ப்ராசஸ் இந்த உயிர்கள படைக்கிற ப்ராசஸ வந்து நான் வேதங்களெல்லாம் வந்து ரெஃபர் பண்ணி தான் படைச்சுக்கிட்டு இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப பார்த்தாரு.
அந்த சமயத்துல முருகர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா, நான் கேட்ட கேள்விக்கு ப்ராப்பரா நீங்க ஆன்சரும் சொல்ல, நீங்க சொன்ன ஆன்சர் எனக்கு ப்ராப்பரா சாட்டிஸ்ஃபைடாவும் இல்லன்னு சொல்லிட்டு, லார்ட் ஆஃப் கிரியேட்டரா இருக்கிற பிரம்மரையே கூப்பிட்டு தலையில கொட்டிட்டாரு அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. தலையில கொட்டுனதோடு மட்டும் இல்லாம, டைரக்ட்டா வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாரு அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு சிக்மா குவாலிட்டியோட ஒரு உச்சம் அப்படின்ற மாரி சொல்லுவேன். என்ன காரணம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, சிக்மா பீப்பிள்ஸ்மே எப்பவுமே அத்தாரிட்டில இருக்கிற பீப்பிள பார்த்து பயப்பட மாட்டாங்க. கொஸ்டின் கேட்பாங்க. அவங்க கேட்கிற கொஸ்டினுக்கு பதில் சொல்ல முடியுமான்ற ஒரு பயம் வந்து அத்தாரிட்டில இருக்கிறவங்க கிட்டயே இருந்துட்டு இருக்கும். சப்போஸ் தப்பி தவறி சிக்மா மேல் கிட்ட வந்து கொஞ்சம் பவர் இருக்கு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, யாருக்குமே பயப்பட மாட்டாங்க. அந்த பவர் வந்து ப்ராப்பரா யூஸ் பண்ணி பனிஷ் பண்ணவும் தயாரா இருப்பாங்க. அவங்க பேசுற வார்த்தைகளா இருக்கலாம், கேட்கிற கேள்விகளா இருக்கலாம், ரொம்ப கரெக்ட்டா, தெளிவா அந்த அட்டாக்கிங் நேச்சர்ல இருக்கிறதுனால, இந்த இடத்துல சப்போஸ் சிஸ்டம்ல வந்து கொஞ்சம் வழவழ, கொழகொழன்னு தான் இருந்ததுன்னா, சிக்மா மேல்ஸ் மாரி மென்ஸ் கிட்ட ஈஸியா மாட்டிக்கவும் செய்வாங்க. இது வந்து முருகப்பெருமானுடைய ஒரு சிக்மா குவாலிட்டியாவும் சொல்லலாம், ஒரு வார் குவாலிட்டியாவும் சொல்லலாம். 2வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவுட் ஆஃப் மேட்ரிக்ஸ் அப்படின்ற மாரி சொல்லலாம். முருகப்பெருமான் வந்து அவுட் ஆஃப் மேட்ரிக்ஸ் இந்த ஒஸ்திக்கு லிமிட்டே இல்ல, பூரா அன்லிமிட்டட் தான் அப்படின்ற மாரி அவுட்ல தான் இருந்துட்டு இருப்பாரு. எப்பவுமே வந்து ஒரு லிமிட்டடான ஒரு குவாலிட்டி உள்ள நேச்சராவோ, இல்ல வந்து ஒரு அடக்குமுறை வாழ்ந்த வரை இருக்கிற ஒரு விஷயத்திலயோ, மாட்டாத ஒரு கடவுளா தான் இவரு இருந்துட்டு இருப்பாரு. அந்த மாரியான ஒரு பெர்சனாவா தான் இண்டிவிஜுவலாவும் இருந்துட்டு இருப்பாரு. இந்த ஒரு நார்மலான கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும். சிவபெருமான் என்ன பண்ணாரு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, ஒரு மாங்காவ வச்சு, ஒரு மாம்பழத்த வச்சு, இந்த மாரி இந்த மாம்பழம் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து நான் ஒரு பெர்சனுக்கு தான் குடுப்பேன். அது விநாயகருக்கா, முருகருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டி கண்டக்ட் பண்ணுவாரு. இந்த உலகத்த யார் ஃபர்ஸ்ட் முற சுத்தி வராங்களோ, ஃபாஸ்ட்டா சுத்தி முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து நிக்கிறாங்களோ, அவங்களுக்கு தான் இந்த பழம் அப்படின்ற மாரி சொல்லும்போது, முருகர் என்ன பண்ணுவாரு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உலகத்த சுத்த ஸ்டார்ட் பண்ணிடுவாரு. விநாயகர் பெருமான் வந்து ரொம்ப பிரெய்னியான ஒரு காட் அப்படின்ற மாரி சொல்லலாம். அவர் வந்து தாய் தகப்பனையே சுத்தி நீங்க தான் என்னுடைய உலகம்னு சொல்லிட்டு அந்த பழத்த வாங்கிடுவாரு. அந்த சமயத்துல ரிட்டர்ன் ஆன முருகர் என்ன பண்ணாரு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, இது ஸ்டாண்டர்ட்ஸே கிடையாது. நீங்க வச்ச ரூல்ஸ் வந்து உலகத்த சுத்தம் தானே அர்த்தம். நீங்க என்ன உங்களையே சுத்த வச்சுட்டு அந்த உங்க முதல் பையனுக்கு வந்து பழத்த குடுத்துட்டீங்க. அப்ப முதல் பையன் தான் வந்து செல்ல புள்ள, 2வது பையன எடுப்பார் கைப்புள்ளையா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஸ்டாண்டர்டா இருக்கலாம், ரூல்ஸா இருக்கலாம். அத செட் பண்ண நீங்களே வந்து அத மீறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு, சிவபெருமானா இருக்கலாம், பார்வதியா இருக்கலாம். இவங்க 2 பேர்கிட்டயும் பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. சண்டை போட்டது மட்டும் இல்லாம, தனியா போறதுக்கு பிளான் பண்ணுவாரு. நான் தனியா போயிடுறேன் அப்படின்ற மாரி பிளான் பண்ணி, தனியா போறதுக்கு முடிவெடுத்து தனிமையா வந்துட்டாரு அப்படின்ற மாரி சொல்லலாம். இந்த தனிமையா வரும்போது அவர் ஒரு விஷயம் சொல்லிட்டு வருவாரு. இந்த மாரி நான் பயப்பட மாட்டேன். நான் அப்பா, அம்மா கூட தான் இருக்கணும். உங்க கூட கைலாயத்துல தான் இருக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு அவசியம் கிடையாது. எனக்கு நான் தனிமைய தேடி நான் போறேன். எனக்கு தனிமைன்னு சொல்லப்போற விஷயம் ரொம்ப புடிச்ச ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம, நீங்க வந்து என்ன அங்க பாருங்க. நான் உங்க கூடலாம் இருக்க முடியாது. என் நாடு, என் மக்கள் எனக்குன்னு ஒரு இமேஜ நான் கிரியேட் பண்ணிட்டு வாழ்றேன்னு சொல்லிட்டு, தனிமையா போறதுக்கு பயப்படாம, தன்னந்தனியா பிரிஞ்ச ஒரு காட் தான் இந்த முருகர் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. இதுவும் வந்து ஒரு அவுட் ஆஃப் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்ல ஒரு சிக்மா குவாலிட்டி அப்படின்ற மாரி சொல்லலாம். பேரண்ட்ஸா இருந்தாலுமே கூட சரி, பிரதரா இருந்தாலுமே கூட சரி, அவங்களுக்கு சின்னதா ஒரு விஷயம் அநீதியா படுது. இல்ல ரொம்ப குளோஸான பீப்பிள் கூட இது பண்ணுப்பா, தப்பில்லப்பான்னு சொன்னா கூட, அவங்க ஹார்ட் சொல்றத தான் கேட்பாங்க. அவங்க மனசுக்கு எது சரின்னு படுதோ, யாரா இருந்தாலுமே கொஞ்சம் ஹார்ஷா இருந்தா கூட சரி, அத ஸ்ட்ரெய்ட்டா ஃபேஸ் டு ஃபேஸ் சொல்லிட்டு தன்னந்தனியா போயிடுவாங்க. ரொம்ப தனிமையா இருக்கணும்னு ஆசைப்படுற பீப்பிள், தனிமைய பார்த்து பயப்படாத பீப்பிள், தனிமையிலே தன்னைத்தானே செதுக்கிக்கிட்டு வேற லெவல்ல போற பீப்பிள் சிக்மாவா இருக்கிறதுனால, இந்த குவாலிட்டி முருகப்பெருமான் கிட்ட இருந்து பார்க்கும்போது சிக்மா நேச்சர் அப்படின்ற மாரி தெரிஞ்சுக்கலாம். 3வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, நாலெட்ஜ் ஷேரிங் டூ லார்ட் சிவா. அதாவது சிவபெருமானுக்கே தன்னுடைய நாலேட்ஜ ஷேர் பண்ண ஒரு கடவுள் தான் முருகர் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. இதுவும் வந்து ஒரு சிக்மா குவாலிட்டி தான். பொதுவாவே சிக்மா குவாலிட்டில இருக்கிற பீப்பிள் வந்து நாலேட்ஜபிளான பெர்சனா இருந்துட்டு இருப்பாங்க. நாலேட்ஜ் தான் இங்க எல்லாமே. நாலேட்ஜ் தான் இங்க இந்த உலகத்துல உங்கள காப்பாத்துறதுக்கான மிகப்பெரிய ஒரு வெப்பன். அத நீங்க எந்த அளவு பட்டத்திட்டி வச்சுக்கிறீங்களோ, அந்த பேஸ் பண்ணி நீங்க உங்க உயிர மட்டும் இல்ல, உங்களோட உடைமைகள மட்டும் இல்ல, உங்களுடைய அறிவ மட்டும் இல்ல, உங்களுடைய அந்த அடையாளம் அப்படி சொல்லப்படுற விஷயத்தையும் ஈஸியா காப்பாத்திக்கலாம். அத பேஸ் பண்ணி ஒருத்தர் நாலேட்ஜ வளர்த்துக்கணும் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல பிரம்மதேவர் அரெஸ்ட் பண்ணாரு முருகர் அப்படின்ற மாரி சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த பிரணவ மந்திரத்துக்கு வந்து பொருள்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஒரு கேஸ்க்கு அப்புறமா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "உனக்கு எல்லாமே தெரியுமாப்பா? நீ என்ன எல்லாரையுமே கேள்வி கேட்டுட்டு இருக்க? எங்க நீ சொல்லு பார்க்கலாம் அதுக்கான மீனிங்" அப்படின்ற மாரி சிவபெருமான் கேட்கும்போது, "அப்சல்யூட்டா நான் சொல்றேன். பட் நான் தானே சொல்லி தரேன். நீங்க தானே கேட்கிறீங்க" அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க எனக்கு ஸ்டூடண்ட் மாரி நான் தான் உங்களுக்கு குருன்னு சொல்லிட்டு, சொந்த தந்தைக்கே குருவான ஒரு ரோலும் ப்ளே பண்ணவர் தான் முருகப்பெருமான். அத ப்ளே பண்ண ஒரு விஷயத்துக்காக தான் சுவாமி மலை அப்படின்னு சொல்லப்படுற 4வது படை வீடு வந்து முருகப்பெருமானுக்கு வந்து கும்பகோணம் கிட்ட ஒரு கோயில் இருக்கும். ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து வச்சிருப்பாங்க. ஸோ இந்த ஒரு இன்சிடென்ட்ல வந்து என்ன தெரிய வரும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, இதுவும் வந்து ஒரு சிக்மா குவாலிட்டி அப்படின்ற மாரி சொல்லுவேன். எத பேஸ் பண்ணி சொல்றேன் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, சிக்மா குவாலிட்டில இருக்கிற பீப்பிள் வந்து நாலேட்ஜ்ன்னு வந்துட்டா, அவங்களுக்கு எவ்வளவு விஷயம் தெரிஞ்சாலுமே கூட சரி, அவங்களுக்கு தெரியாத விஷயம் வந்து ஒரு சின்ன ஒரு கேரக்டரா இருக்கலாம், இல்ல பெரிய ஆட்களா இருக்கலாம். யார்கிட்டயுமே தெரியாதுன்னு சொல்லி கேட்டு
யாராவது நம்மள அசிங்கப்படுத்திடுவாங்கன்னு சொல்லிட்டு யோசிக்கிற பயமும் இருக்காது. அதே சமயத்துல கற்றுக்கொள்றதுக்கு வந்து அசிங்கமே படாத ஆட்கள் தான் இந்த சிக்மா குவாலிட்டி பீப்பிள். அதே சமயத்துல கத்துக் குடுக்கறதுக்கும் தயாரா இருக்கிற பீப்பிள் தான் சிக்மா குவாலிட்டி இருக்கிற பீப்பிள். எல்லாத்தையுமே தாண்டி ஒரு பெர்சன் ரொம்ப அறிவோட இருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெர்சனுக்கு மரியாதை குடுப்பாங்க. ரொம்ப ஏஜ் ஆயிடுச்சுப்பா, பெரியவர் வயசுல பெரியவர் மரியாதை குடுன்னா, அவங்களுக்கு குடுக்க மாட்டாங்க. வயசுல பெரிய ஆள் ஆவறதுனால மட்டும் ஒருத்தர் வந்து மரியாதைக்கு தகுதியான பெர்சன் இங்க கிடையாது. எந்த ஒரு பெர்சனுக்கு வந்து நாலெட்ஜபிளான ஒரு பெர்சனா இருக்காங்களோ, ரொம்ப தெளிவான அறிவோட யோசிக்கிறாங்களோ, அவங்க தான் இங்க வந்து உண்மையிலேயே மரியாதைக்குரிய பெர்சன். செல்ஃப் ரெஸ்பெக்ட் அவங்களுக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த இந்த உலகத்துக்கே காட்டுறதுக்காக தான் முருகப்பெருமான் வந்து நான் தான் உங்களுக்கு குரு. ஏன்னா எனக்கு தான் விஷயம் தெரிஞ்சு நீங்க தான் என்கிட்ட கேட்க வரீங்கன்னு சொல்லிட்டு, அந்த ஒரு விஷயத்த நிரூபிச்சதோடு மட்டும் இல்லாம, இது வந்து ஒரு சிக்மா குவாலிட்டி அப்படின்ற மாரி நான் சொல்லுவேன். ஸோ இதே மாரி தான் சிக்மா கைண்ட்ல இருக்க பீப்பிளுமே வந்து அவங்களோட வயசுல கம்மியா இருக்கிற பீப்புளுக்கு நெறைய நாலேட்ஜ் இருந்தாலுமே கூட சரி, அவங்களுக்கு போய் ரெஸ்பெக்ட் குடுக்க ரொம்ப ரொம்ப வந்து தயாரா இருப்பாங்க. இதுவே வயசுல அதிகமான பீப்புள் வந்து நாலேட்ஜ் கம்மியா இருக்கு, அவங்க ப்ராப்பரா இல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள கண்டுக்க கூட மாட்டாங்க. ஸோ 4வது விஷயம் 4வது சிக்மா குவாலிட்டி முருகப்பெருமான்ட்ட என்ன இருந்தது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, டிஸ்ட்ராயிங் எனிமீஸ். எனிமீஸ அழிக்கிறது அப்படின்ற மாரியான ஒரு விஷயம் இருக்கு. அதாவது வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனிமீஸ போய் டைரக்ட்டா அழிச்சு முடிச்சிடணும் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஆனா சில பேர் என்ன யோசிப்பாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, எனிமிய வாழ விட்டு அவன் முன்னாடி வாழ்ந்து காட்டுறது தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அப்ப எனிமி கூட நம்ம பேர சொல்லணும். எனிமி கூட நம்மளுடைய புகழ பாடணும். நமக்கு எதிராளியா இருக்கவங்க கூட, "அப்பா! இவன் தான்டா எதிரி" அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சல்யூட் அடிக்கணும். அந்த மாரியான ஒரு எதிரியா இருந்தவர் தான் முருகப்பெருமான். யாருக்கு இருந்தார் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, சூரபத்மன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பெர்சனுக்கு தான் இருந்தாரு. சூரபத்மன் அப்படின்னு சொல்லப்படுற பெர்சன் வந்து சிவபெருமான் கிட்ட நெறைய வரங்கள வாங்கி, ஒரு அசுரரா இருந்து நெறைய தேவர்களுக்கு வந்து எக்கச்சக்க ப்ராப்ளம்ஸ குடுத்தாரு. ஒரு இந்திரனா இருக்கலாம், இல்ல வந்து பிளானட்ஸ்ன்னு சொல்லப்படுற சனீஸ்வர பகவான், குரு, புதன் இந்த மாரியான தேவர்களா இருக்கலாம். எல்லாருக்குமே வந்து ஒரு டெத் பெயின் அப்படின்ற மாரி சொல்லலாம். செத்தே போயிரலாம்ப்பா, இந்த பெயின் அனுபவிக்க முடியாதுன்ற அளவுக்கு எக்கச்சக்கமான பெயின குடுத்து தான் தான்ற ஒரு அகங்காரத்துல இருந்தாரு. ஸோ இவர நோக்கி போர் புரியும்போது முதல்ல இவர் என்ன சொல்றாரு, முருகர் என்ன பண்றாரு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, சூரபத்மனுடைய அந்த கட்டமைப்புன்னு சொல்லுவாங்க. கடலுக்கு நடுவுல வந்து அவர் எக்கச்சக்கமான ஒரு பணம் கொட்டி செலவு பண்ணி, அழகான ஒரு ஒரு அரண்மனைன்னு சொல்லலாம். இந்த அரண்மனைய வந்து நிறுவிக்கிட்டு இருப்பாரு. இத பார்த்துட்டு இவ்ளோ அழகா வந்து கட்டமைப்புலாம் பண்ணியிருக்கான், இந்த மாரிலாம் பண்றான். இவனுக்கு என்ன ப்ராப்ளம்? நம்ம ஒரு வாட்டி வந்து பேசி பார்ப்போம்ன்னு சொல்லிட்டு, முதல்ல பேச்சுவார்த்தைக்கு தான் அனுப்பிச்சுட்டு இருப்பாரு. எடுத்த உடனே போர் செய்ய மாட்டாரு. அந்த பேச்சுவார்த்தையில நெறைய விஷயங்கள் போனாலுமே கூட, சூரபத்மன் வந்து போருக்கு மட்டுமே தான் தயாரா நான் இருக்கேன். நான் உன்ன அழிச்சிருவேன் அப்படின்ற மாரி ரொம்ப கூக்குரலிடுறதுனால போருக்கு தயாராவாரு. நான் முடிஞ்ச வரைக்கும் யுத்தத்த தவிர்ப்பேன். முடியலன்னா கண்டிப்பா ஜெயிப்பேன்ற மாரி, அதுக்கப்புறமா தான் போர் ஸ்டார்ட் ஆகும். அந்த போர்ல வந்து சூரபத்மனையுமே வந்து டைரக்ட்டா வந்து வீழ்த்திருவாரு. ரொம்ப ஃபியர்லெஸ்ஸா அது மட்டும் இல்லாம, இவருடைய அந்த ஆர்கனைஸ்டு வேன்னு சொல்லுவாங்க. இவர் கீழ இருக்கிற பீப்பிள வந்து போருக்கு எப்படி ஆர்கனைஸ் பண்றது, என்ன மாரியான விஷயங்கள்லாம் வந்து செஞ்சா போர்ல ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து ரொம்ப தெளிவா குடுத்ததுனால, ரொம்ப ஈஸியாவே இந்த போர்ல ஜெயிச்சாங்க அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம, போர்ல ஜெயிச்சதோட மட்டும் இல்லாம, சூரபத்மன் வந்து போரோட எண்ட்ல வந்து ஒரு மரமா மாறிடுவாரு. அந்த மரத்த வந்து தன்னுடைய வேலால வந்து வீழ்த்தும்போது, மரம் 2ஆ பிளக்கும்போது, ஒண்ணு வந்து மயிலாகவும், ஒண்ணு வந்து சேவலாகவும் மாறும். அதுல வந்து மயில வந்து தன்னுடைய வாகனமாவே ஏத்துப்பாரு. எதிரி அழிச்சது மட்டும் இல்லாம, அத வந்து தன்னுடைய வாகனமாவும் மாத்தி, அந்த வாகனத்த தான் கூடயே வச்சுக்கிற அந்த குணம் வந்து, ஒரு எதிரிய ரெஸ்பெக்ட்டும் பண்ணணும். அவங்ககிட்டயும் சில நல்ல குவாலிட்டீஸ் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த இந்த உலகத்துக்கே காட்டுற மாரி இருந்தது. இதுவும் வந்து ஒரு சிக்மா குவாலிட்டி அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ ஃபைனலான குவாலிட்டி என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஆட்டிட்யூட். இங்க ஆட்டிட்யூட் தான் எல்லாமே. நம்ம நெனச்சுட்டு இருப்போம், நம்ம அதிகமா படிக்கணும், அதிகமா வந்து நெறைய விஷயங்கள் திறமைய வளர்த்துக்கணும், எல்லாமே செய்யணும்னு. ஆனா எல்லாத்துக்குமே பிள்ளையார் சொல்லி முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டிட்யூட் தான். நீங்க எப்படி யோசிக்கிறீங்க? என்ன மாரியான விஷயங்கள்லாம் பேசுறீங்க? என்ன மாரி நடந்துக்கிறீங்க? உண்மையிலே நீங்க வந்து ஸ்ட்ராங்கா தான் இருக்கீங்களா? செல்ஃப் கான்ஃபிடன்ஸா தான் இருக்கீங்களா? ஃபியர்லெஸ்ஸா தான் இருக்கீங்களா? இல்ல ரொம்ப திமிரா இருக்கீங்களா? அப்படின்ற மாரி பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஏன்னா இந்த உலகத்துல செல்ஃப் கான்ஃபிடன்ஸா இருக்கிறது வந்து திமிருன்னு சொல்லிடுவாங்க. பயந்துட்டு இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "அப்பா ரொம்ப நல்ல பையன்ப்பா" அப்படின்ற மாரி சொல்லிடுவாங்க. ஸோ உலகம் சொல்றத காதுல வாங்கக்கூடாது. இதுதான் முதல் விஷயம். இந்த விஷயத்த செஞ்சவர் தான் முருகப்பெருமான். செல்ஃப் கான்ஃபிடன்ஸா இருக்கலாம், ஃபியர்லெஸ்ஸா இருக்கலாம், அத்தாரிட்டிய டைரக்ட்டா கொஸ்டின் பண்ற விதமா இருக்கலாம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தனியா நான் சமாளிச்சுப்பேன், தனியா நான் வந்துருவேன் அப்படின்னு சொல்லப்படுற அந்த கான்ஃபிடன்ஸா இருக்கலாம். இந்த விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது, இவருடைய ஆட்டிட்யூட பார்க்கும்போது, "இல்லப்பா பையன் ரொம்ப துடிப்பா இருக்கான், ரொம்ப பேசுறானே, அவங்க பெத்தவங்களே விட்டு வந்த பையன் தானே இவன். இல்ல ரொம்ப ஆட்டிட்யூட் இருக்குன்னு" சொல்லிட்டு என்னதான் யார் தான் எப்படி பேசினாலுமே கூட சரி, இந்த ஆட்டிட்யூட் இருந்தா, இந்த மாரியான விஷயங்கள்லாம் அதிகமா இருந்ததுன்னா, ஒரு சின்ன திமிரு உங்ககிட்ட இருந்ததுன்னா, உண்மையான செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருந்ததுன்னா, தனியா உன்னால எல்லாமே சமாளிக்க முடியுன்ற அந்த திறமை உங்ககிட்ட இருந்ததுன்னா, முருகர் வந்து இன்னைக்கு மலைகளுக்கு சொந்தக்காரர் அப்படின்ற மாரி சொல்லலாம். மலை மேல இருக்கிற கடவுள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, முருகப்பெருமான் தான் சொல்லுவோம். அதனால தான் மலை மேல அந்த உச்சத்துல நிக்கிற ஒரு கடவுளா அவர் என்னைக்குமே இருந்துட்டு இருக்காரு. ஸோ இந்த குவாலிட்டி உங்களுக்குள்ள வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
நீங்களும் டாப் ஆஃப் த போர்ட்ல போவீங்க, நீங்களும் டாப்ல தான் இருப்பீங்க, நிச்சயமா கீழே வர மாட்டீங்கன்னு சொல்லப்பட்டதுக்கான சிறந்த எக்ஸாம்பிள் தான் முருகர். இப்ப அவர் எப்படி இவ்வளவு ஒரு குவாலிட்டி, இவ்வளவு பெரிய ஆட்டிடியூட் வளர்த்து மலை மேல நிக்கிறாரோ, இந்த ஆட்டிடியூட் மூலியமா தன்னுடைய பக்தர்கள், தன்னோட டிவோட்டிஸா இருக்கலாம், அதை வளர்த்துக்கிட்டாங்கன்னா நிச்சயமா அவங்களும் டாப்ல போலான்னு சொல்லப்படுறதுக்கான ஒரு சிறந்த எக்ஸாம்பிளாவும் இருந்துட்டு இருக்காரு. சோ எண்டாவது வரையும் நான் என்ன சொல்ல வரும் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா வந்து, நம்ம நிறைய விஷயங்கள்ல நம்ம ஈடுபாடா போயிட்டு இருப்போம், நிறைய கடவுளை கும்பிட்டு இருப்போம். ஹிந்துசமா இருக்கலாம், கிறிஸ்டியானிட்டியா இருக்கலாம், இஸ்லாமிக்கா இருக்கலாம். ஒரே ஒரு விஷயம் மட்டும் நம்ம ரொம்ப யோசிக்கணும். நம்ம எந்த ஒரு விஷயத்த வந்து ஈடுபாடோட செஞ்சாலுமே கூட சரி. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு கடவுளை கும்பிடுறோம். முருக பக்தர்களே இருக்காங்கன்னா, டைரக்ட்டா போய் முருகர வந்து டிவோட் பண்ணுவோம், சாமி கும்பிடுவோம். நம்மளுக்கு இந்த பொருள்லாம் வேணும், நான் ஜெயிக்கணும், எனக்கு வந்து இந்த மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்லாம் வேணும்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணுவோம் அதிகமா. ஆனா நம்ம எந்த ஒரு விஷயத்த ப்ரே பண்றதுக்கு முன்னாடி, அந்த கடவுள் நம்ம யார கும்பிடுறோமோ, அவங்கள பத்தின ஒரு தெளிவான நாலேட்ஜ் வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட குவாலிட்டிலருந்து நம்ம லேர்ன் பண்ணிக்க முடியும். அது நம்மளுக்குள்ளேயும் வளர்த்துக்க முடியும். அதுக்கு சிறந்த ஒரு உதாரணம் முருகர் அப்படின்ற மாரி சொல்லலாம். முருகர்கிட்ட போய் டைரக்ட்டா நம்ம சாமி கும்பிட்டுட்டே இருக்கிறோம். சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டோம்னா நம்மளோட கதை முடிஞ்சுது அப்படின்ற மாரி இல்லாம, அவருடைய குவாலிட்டிய கொஞ்சம் டெப்த்தா அனலைஸ் பண்ணும்போது தான் நம்மளுக்கு ஒரு விஷயம் கிளியரா புரியும். இந்த குவாலிட்டீஸ் இந்த மாதிரியான விஷயங்கள நம்மளும் வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா நம்ம பிரேயர்ஸ்ல சக்சஸ் பண்றது மட்டும் இல்லாம, நம்மளுடைய லைஃப்ல வந்து எந்த ஒரு ட்ராஜடி வந்தாலுமே கூட சரி, அந்த ட்ராஜடி வந்து எவ்வளவு பெரிய வாரா இருந்தாலுமே கூட சரி, அந்த வார்லயுமே வந்து நம்ம ஒரு சிறந்த வாரியரா வந்து ஜெயிக்க முடியும்னு காமிச்ச ஒரு சிக்மா வார் காட் தான் முருகர்ன்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.